முருங்கைக்கீரைங்க 2 கட்டு முருங்கைக்கீரை நம்ம தண்ணியில் இந்த மாதிரி ஃபில்டர் தண்ணி ஊற்றிங்க அலாசிட்டுங்க நம்ம தட்டில் வெயில் ஓண்டி காய வைக்க போகிறோம். இதில் 2 கட்டில் இவ்வளோ வேஸ்ட் இருக்குதுங்க. இந்த மாதிரி பழுப்பு தலையெல்லாம் நம்ம பார்த்து எடுத்துடணுங்க. எடுத்துட்டுங்க நம்ம இந்த மாதிரி கழுவி உருவி வச்சுட்டுங்க. நல்லா வெயில் அடிச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் காஞ்சிடுங்க. துணியெல்லாம் விரித்து மொட்டை மாடியில் காய போட்டாங்க, காஞ்சுன்னா எல்லாம் காற்றுக்கெல்லாம் பறந்து ஓடிடும். அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி தட்டில் காய வச்சோம்னாங்க கொஞ்சம் பெரட்டி விடணுங்க. மொட்டை மாடி ஓடுறதுன்னா சிரமமாக இருந்ததுன்னா வீட்டுக்கு முன்னாடி வெயில் அடிச்சுன்னா கூட நம்ம வச்சுக்கலாம். காலையில் இலை வெயிலில் வச்சுக்கலாம். ரொம்ப வெயிலில் காய வச்சாலும் அதோட சத்து போயிடும்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு வெயிலில் காய வச்சு நம்ம மறுபடியும் கூட அடுத்த நாள் நெயில் இலை வெயிலில் காய வச்சுக்கலாங்க. இது நம்ம இப்படி ஒரு பிடி அளவு சூப்புக்கு எடுத்துக்கலாங்க. அப்புறம் இந்த அளவு நம்ம பருப்பில் போட்டு வேக வச்சு நம்ம வரமிளகா வெங்காயமெல்லாம் தாளிச்சுங்க பருப்பும் துவரம் பருப்புலையும் போட்டு நம்ம குழம்பு வச்சுக்கலாங்க. நம்ம குழம்புக்கு காய்க்கு பதிலாக இந்த கீரை போட்டு பருப்பில் போட்டும் வைக்கலாங்க, சூப்பு வைக்கலாங்க. இது வெயில் காய வச்சு பவுட்ரு பண்ணாங்க நம்ம சூப்புக்கு மாவு. இது மருதாணி குச்சி பக்கத்தில் வெட்டி போட்டிருந்தாங்க. இப்போ ஒரு 2 மாதம் இருக்குங்க. நம்ம ஒரு சின்ன குச்சியை தான் வச்சேங்க. அது இப்போ நல்லா தளைஞ்சுங்க இந்த அளவுக்கு வந்திருக்குங்க. நம்ம கொஞ்சம் பெரிய டப்பாவில் மண் கிடச்சுன்னா அதில் மாற்றி நம்ம அப்படி இதை குப்பரை கமுத்தினோம்னா நம்மளுக்கு இந்த அப்படியே மண்ணோட வந்துடும். அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். இது ஸ்வீட் பொட்டேட்டோ சக்கரவள்ளி கிழங்கு இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னே வீடியோவில் காட்டியிருந்தாங்க. கொஞ்சமாக தான் இருந்ததுங்க. நம்ம முழு கிழங்கா வைக்கலைங்க, நம்ம பாதியாகத்தான் வச்சுருக்குறேங்க. அது இப்போ எவ்வளவு தளைஞ்சு வந்துருச்சுங்க. இன்னும் வேர் பிடிக்காதுங்க. அப்படி வேர் பிடிக்கலைன்னா முழுசாக கூட நம்ம சின்ன கிழங்கு முளைச்சி வந்தோன்னா வச்சுக்கலாங்க. இப்போ நான் வேறு தொட்டியிலிருந்து காட்டுறக்கு வேண்டி நான் எடுத்து இதில் வச்சுருக்கிறேங்க. நம்ம சின்ன குட்டி வெங்காயமாக முளைச்சி வந்துருந்துன்னா இந்த மாதிரி வச்சோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி அழகாக வந்துடும். குழந்தையெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்களே நட்டு வைக்க சொன்னோம்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறத பார்த்து கொஞ்சம் ஆசைப்படுவாங்க, செடி வளர்த்துறக்குங்க. இது தனியாக ஒரு மருதாணி குச்சி வச்சாங்க. இது தளைஞ்சு வந்துருக்குதுங்க. அதே மாதிரி பல்லாரி வெங்காயம் இது நம்ம இதில் அறுவடையெல்லாம் பண்ண போகிறது இல்லைங்க. இது இந்த இலையும் கூட ஏதோ பொரியலுக்கெல்லாம் கலக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம சும்மா இந்த முளைச்சி வந்துருக்கிறத கொஞ்சம் சின்ன கப்பில் வச்சாலும் கூட சின்ன வெங்காயம் இப்படி இந்த மாதிரி வந்துடுங்க. குழந்தைய பார்க்குறக்கு கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அவங்களே வைக்க சொல்லிங்க. அதுக்கு தான் அந்த மக்களை இருக்குதுங்க. இது நம்மளுக்கு மண் கொண்டு வந்துங்க. இதுக்கு வேர் பெரிய டப்பாவில் போட்டு வச்சோம்னா நம்மளுக்கு கொடியாக வந்துங்க. அப்புறம் அந்த டப்பாவிலேயே கிழங்கு வர மாதிரி வருங்க. இது வேர் எப்படி வரும் என்னென்னு பார்த்தா தான் தெரியுங்க. நான் அன்னைக்கு முழுசாக ஒரு வீடியோ போட்டிருந்துருப்பேங்க. அதில் கொஞ்சமாக இருந்ததுங்க. இப்போ செடி எவ்வளோ பெருசாக வந்திருக்குங்க. நான் பாதியாகத்தான் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இது பார்க்கலாங்க. இது நம்ம வேர் தளைஞ்சுன்னா அப்புறம் காட்டுறேங்க. இது இப்போ மயிலாஞ்சி சும்மா வெறுங்குச்சியாக வச்சது இவ்வளோ வந்துருக்குங்க ஒரு 2 மாதத்துலேங்க. இது எவ்வளோ நாளைக்கு வேணாலும் வச்சுக்கலாங்க. மாற்றி வச்சா இன்னும் பெரிய மரமாக வந்துடுங்க. அவ்வளோதாங்க வீடியோ. இது முருங்கைக்கீரை வெயிலில் காய வச்சுட்டுங்க நம்ம சின்ன ஜாரில் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாங்க. குழம்புக்கு வேணாலும் எடுத்துக்கலாங்க. உடனே நம்ம சூப்புக்கு வேணால் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா நம்ம தண்ணியில் கழுவக்கூடாதுங்க. அப்படியே உருவி பழுப்பு இலையெல்லாம் எடுத்துட்டுங்க கவரில் போட்டு வச்சுக்கலாங்க பச்சை இலையா. வேணுங்கள் நம்ம சூப்புக்குங்க இது பருப்பில் போட்டு வைக்கலாங்க. மறுபடியும் மிச்சம் இருந்ததுன்னா நம்ம நெய்யில் வீட்டுக்குள்ளேயே நைட் நேரம் ஃபேன் ஓடிச்சுன்னா நம்ம ஒரு இது மாதிரி தட்டில் தனித்தனியாக தூவி நம்ம வீட்டுக்குள்ளேயே வச்சாலும் கூட ஃபேன் காற்றுல 2 நாளில் காஞ்சிருங்க. அப்புறம் இலை வெயிலில் வச்சு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. சத்து நம்மளுக்கு அப்படியே பச்சை கலராக கிடைக்கும். இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால வெயிலில் வைக்கிறேங்க. வெயிலில் வச்சா தண்ணியில் சீக்கிரம் சுண்டிடும். மொட்டை மாடியில் துணியில்
விரித்து வச்சா காஞ்சுன்னா எல்லாம் பூரா பறந்து ஓடிடுங்க. அதனால் அப்படி வைக்கக்கூடாதுங்க. இது வந்து இப்போ நல்லா ஈரப்பதமாக இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி வடிச்சிட்டுங்க நம்ம காய வச்சு சின்ன ஜாரில் நல்லா அமுத்தி போட்டு அரைச்சிட்டுங்க. மறுபடி காஞ்ச இலைய மறுபடியும் போட்டு அரைச்சி ஒரு அரை ஜார் வர வரையில் அரைச்சிக்கிட்டு இருக்கலாங்க. கொஞ்சம் மிக்ஸி சூடாகிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம நிறுத்திட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் அரைச்சிக்கலாங்க. இது சீக்கிரம் அரை விட்டுருங்க. சின்ன ஜாரில் தான் அரைக்கணுங்க. அப்போ நைஸாக இருக்குங்க. இந்த குச்சியெல்லாம் கூட நம்ம மேலால் எடுத்துடலாங்க. அப்படி எடுக்கலைன்னாலும் கூட ஒரு ஜல்லடையில் ஒரு சலிக்கிறது இதெல்லாம் சலிச்சுக்கலாங்க. இல்லாட்டி அந்த குச்சி இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஒன்றும் நம்ம சூப்பு இதெல்லாம் நம்ம வடிக்க போகிறது தாங்க. இந்த மாதிரி பெரிய குச்சியெல்லாம் நம்ம எடுத்து இந்த குச்சியுமே வந்து கட் பண்ணிங்க நம்ம சூப்புக்குள்ளே போட்டு குடித்தா உடம்பு வலியில் தீரும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இன்னும் போட்டதில்லைங்க. நம்ம சூப்பு வைக்கிறப்ப அப்படியே இந்த லேசாக அந்த குச்சியெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாங்க. அதோட வெந்துடுங்க. அவ்வளோதாங்க. வெயிலில் காய வைக்க போகிறேங்க.